வாவ்! இவ்வளோ புசு புசுன்னு பூரி வந்துச்சுன்னா யாருக்கு தாங்க சாப்பிட மனசு வராது? வாங்க இந்த புசு புசு பூரியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே வேறு, நீங்களும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கெலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ வாங்க எண்ணெயில் நம்ம தட்டி வச்ச பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா கரண்டி வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு வந்துடும். பார்க்கும்போதே சாப்பிட ஆசையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி புஷ்ஷு புஷ்ஷுன்னு பூரி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட. எல்லாத்தையும் வரிசையாக நான் உங்களுக்கு லைவாகவே போட்டு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயில் அழுத்தி விடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. போட்டுட்டு சும்மா நிற்கக்கூடாது. நல்லா எண்ணெயில் அழுத்தி கொடுத்தீங்கன்னா அதோட சூட்டோட வேகத்தில் பூரி நல்லா பெருசாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக. ஞாயிற்றுக்கிழமைனாலே ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்பெஷல் ஏதாவது இருக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். வாவ்! குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி மாவு பிசையணும் அதெல்லாம் இன்னுமே நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். பூரிக்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பே வச்சுட்டேங்க. காலையிலே ஸ்பெஷல் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இப்போயே சூடாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வருதா, இந்த மாதிரி வரலையான்னு எனக்கு சொல்லுங்கள். வெறும் கோதுமை மாவு மட்டும்தான், உப்பு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றி பிசையணும், அவ்வளோதாங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா சுட்டதும் இந்த மாதிரி ஒரு பூரியாக போட்டு எடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கும் வரலைங்க பூரி. போட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு தான் சர்வசாதாரணமாக இப்போலாம் நான் பூரி போட்டுருவேன். உங்களுக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் எப்படின்னு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்காக சொல்லித்தருவேன். பூரிக்கு சைடிஸ் உருளைக்கிழங்கு எப்படி வைக்கணும்னு நான் சொல்லித்தரேன் இன்னொரு வீடியோவில். இப்போ பாருங்கள், நான் கறி குழம்பே வச்சுட்டேன் பூரிக்கு. அது இன்னுமே கொஞ்சம் சூப்பராக ஸ்பெஷலாக இருக்கும். உருளைக்கிழங்கு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னுமே டீட்டெயிலாக போடணும்னா நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாய். ஹாப்பி சண்டே.